இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி சுப்பிரமணியம் தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியம் சார் வணக்கம். இன்றைக்கு சரியாக 11:30 மணிக்கு விக்ரம்-1 ராக்கெட் ஆனது விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது அதோடைய டைமிங் ஆனது 12:05 மணிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விக்ரம்-1 ஆனது தற்போது விண்ணில் செலுத்துவதற்கு தயாராகி வருகிறது. இந்த ராக்கெட்ல என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பாக சொல்லுங்க. ஸ்கைரூட் என்கின்ற கம்பெனி ஒரு தனியார் கம்பெனி இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு தனியார்கள் பங்களிப்புங்கிற முறைப்படி ISRO செய்து அனுப்பிய SLV-3 என்கின்ற 4 கட்ட ராக்கெட் 1979 அனுப்பிய ராக்கெட் போன்ற ராக்கெட்டை தனியார்கள் செய்ய எவ்வாறு முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்தியா தனியார் பங்களிப்பு முயற்சி இந்த ஸ்கைரூட் கம்பெனி செய்திருக்காங்க. இது 4 கட்ட உள்ள ராக்கெட்டு. இந்த ராக்கெட் ஹைதராபாத்தில் இருக்க கம்பெனி. இதில் இஸ்ரோவில் ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகளும் நாசாவிலிருந்து பயிற்சி பெற்ற விஞ்ஞானிகளும் இந்தியாவுடைய யங் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூட்டு முயற்சியில் முக்கியமாக செய்திருக்காங்க. இது SLV-3 ராக்கெட்டை காட்டிலும் மிக தொழில்நுட்பத்தில் கொஞ்சம் சிறந்த தொழில்நுட்பம் உள்ளது. இது 450 கிலோமீட்டர் உயரத்தில் சர்க்குலர் பாதையில் 400 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை அனுப்பக்கூடிய திறமை உள்ளது. இதில் இருக்க ப்ரொப்பல்லண்ட் சாலிட், இப்போ 3 கட்டம் சாலிட் ப்ரொப்பல்ஷன், கடைசி கட்டம் லிக்விட் ப்ரொப்பல்ஷன். சாலிட் ப்ரொப்பல்ஷன்லாம் நம்ம SLV-3 டைம் ஃப்ரேமில் ஸ்டீலில் இருக்க மோட்டரில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ லைட் வெயிட் ஃபைபர் கிளாஸில் செஞ்சுருக்காங்க. அதே போல் லிக்விட் இன்ஜினுக்கு வேண்டிய பாகங்கள்லாம் 3D பிரிண்டிங் மூலமாக அக்யூரேட்டாக குறைந்த செலவில் குறுகிய நேரத்தில் செய்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது தனியார் பங்களிப்பு ஒரு 150க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இஸ்ரோவுடைய ஃபெசிலிட்டியையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணி செய்த முயற்சி. இது இன்னைக்கு 18ஆம் தேதி லான்ச் பண்ண சமயத்தில் இந்த லான்ச்சிங் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸுக்கு போன சமயத்தில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் டேட்டா ஸ்லைட்லி அவுட் ஆஃப் பவுன்ஸாக இருந்தது. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை செக் பண்ணி திருப்பி இதை நடைமுறைக்கு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீஸ்டார்ட் பண்ணோன்னா திருப்பி T-15 மினிட்ஸ் முன்னாடி பேக் போகணும். இப்போ அப்படி அந்த முறைப்படி போய் இது உடனடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது இஸ்ரோவில் இருக்க விஞ்ஞானிகளுடைய ஃபுல் சப்போர்ட் மூலமாக நடக்குது. இது பிரைவேட்காரங்க செய்கிறாங்க. இது செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ராக்கெட்டும் சேட்டலைட் விடக்கூடிய காஸ்ட் குறையும். நிறைய சேட்டலைட்டை விட வேண்டிய அவசியம் இருக்குது இந்தியாவுக்கு. அதாவது தொழில்நுட்பம், டெலிஃபோனு, டெலிவிஷன், இன்டர்நெட்டு, கமர்ஷியல், இதுக்கெல்லாம் தேவையான நேவிகேஷன், இதுக்கெல்லாம் நிறைய சேட்டலைட் லோயர் ஆர்பிட்ல வேணும். ஆயிரக்கணக்கான சேட்டலைட் விடணும். அதெல்லாம் இப்படி தனியார் பங்களிப்பு மூலமாக செய்தோம்னா இஸ்ரோவுடைய வேலைப்பளு குறையும். இஸ்ரோ அட்வான்ஸ் ரிசர்ச்சுக்கு போகலாம். இந்த எண்ணத்துல தான் இஸ்ரோ இன்ஸ்பேஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவங்கள தனியார் கம்பெனியோட கான்டாக்ட் பண்ண வச்சு விக்ரம்-1 ராக்கெட் ஏவுவதற்கான கவுண்டவுன் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்நிலையில் விக்ரம்-1 ராக்கெட் ஏவப்படுவது இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் எந்த அளவுக்கு முக்கியமான நிகழ்வு என்பது பற்றி இணைப்பில் சொன்னீங்க சுப்பிரமணியம் சார். மிக்க நன்றி.